ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. இன்னைக்கு ஜூலை 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் நியமிக்கப்பட்டவர் கே.ஆர். ஸ்ரீராம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியத்தால் நியமிக்கப்பட்டவர் கே.ஆர். ஸ்ரீராம். இந்த கே.ஆர். ஸ்ரீராம் அவர்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்க போகிறாங்க அடுத்தது. இப்போ தற்போது இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தற்போது ஆர் மகாதேவன் இருக்காங்க. இந்த ஆர் மகாதேவன் நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 1862 ஜூன் 26. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். இந்த 1862 விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை தருவாங்க. இந்த பேரறிக்கையின் மூலமாக மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா இந்த 3 இடங்களையும் சுப்ரீம் கோர்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிக்கை தருவாங்க. அதன் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக எப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க? 1862 ஆகஸ்ட் 15 மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து சென்னை ஹைகோர்ட்டாக 2016 நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மெட்ராஸ், சென்னை, தமிழ்நாடு இதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி. மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14 மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அறிஞர் அண்ணா ஆட்சியில். அதே மாதிரி மெட்ராஸ் சிட்டி சென்னையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1996 திரு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உச்சநீதிமன்ற நீதிபதியில் எண்ணிக்கை 34, டோட்டலாக இவ்வளோதான் 34 தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 32 இருக்குது. நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் சுகாதார தரத்தை மேம்படுத்த உலக வங்கியின் உதவியுடன் சுகாதார சீரமைப்பு திட்டம் 2019. இந்த திட்டம் 2019 போட்டு நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே சுகாதாரத்துறையின் தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு மற்றும் தரம் இது ரெண்டையும் மேம்படுத்துவதற்காக தற்போது 3000 கோடி நிதி உதவி பண்ணி நம்ம உலக வங்கி நமக்கு நிதி உதவி பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் இவங்க தான் 3000 கோடி நிதி உதவி பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் பற்றி பார்க்கணும்னா, வேர்ல்டு பேங்க் 1944 உருவாக்கியிருக்காங்க. 1944 இது எந்த காலகட்டம்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் உலகப்போர் முடிவில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வறுமைக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ எல்லா நாடுகளையுமே வறுமையிலேருந்து மீட்கணும், ஒரு செழிப்பான நாடாக மாற்றணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்டிவோட உருவாக்கப்பட்டதான் வேர்ல்டு பேங்க் 1944 உருவாக்கியிருக்காங்க. அந்த வேர்ல்டு பேங்கோட முக்கியமான மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா வறுமை ஒழிப்பு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட், நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு பேங்கோட ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு சார்பில் 2022 ஆண்டுக்கான சிறந்த நூல்கள் ப்ளஸ் நூல் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். இது டிஎன்பிஎஸ்சி நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் அந்த டாபிக் கீழே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜ மாமுனியோர் காவியம் கரு நாகராஜன். நெக்ஸ்ட் முதியோர் நலம் வி.எஸ். நடராஜன். லாஸ்ட் தெய்வீக ஆறுகளும் பெருமைகளும் சோசோமி சுந்தரம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? ஜூன் 6 உருவாக்கப்பட்டது. 1997 ஜூன் 6 உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கும் போது 5 நாடுகள் தான் இருந்தாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தாய்லாந்து. இதில் மியான்மர் மிஸ் ஆயிடுச்சு, நோட் பண்ணிக்கோங்க. மியான்மர் மிஸ் ஆயிடுச்சு. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், தாய்லாந்து, மியான்மர் இது எல்லாமே வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள நாடுகள். 2004 2 நாடு இணைக்கப்பட்டது. எதுன்னு கேட்டிங்கன்னா பூட்டானும் நேபாளும் 2004 இணைக்கப்பட்ட நாடுகள். இந்த பிம்ஸ்டெக் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2023 பொதுத் தேர்வு 12, 10, 12, 10th இவங்களுக்கு 2023 பொதுத் தேர்வு நடந்துச்சு. அதில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா முதல் முறையாக நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடக்கிறது. இயரை நோட் பண்ணிக்கோங்க, 2023. நெக்ஸ்ட் பொதுப்பணித்துறை 1858 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் செக்டர்லேயே ஒரு துறை உருவாக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது பொதுப்பணித்துறை தான். மிகவும் பழமையான துறை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டினில் கேட்பாங்க. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 நேற்று தாங்க.
உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 1987ஆம் ஆண்டு இந்த உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க 1987. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 1987 ஜூலை 11 வேர்ல்டு பாப்புலேஷன் 500 கோடியை கிராஸ் பண்ணிச்சு. அதனால தான் அந்த ஜூலை 11 இந்த நாளை உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.